நாம் கூட்டு குர்பான் செய்து விட்டோம் என்று 2 லட்சம் ரூபாய் தான் ஒரு பிராணிக்கு செலவு வைத்திருக்கின்றது என்றால் அதிலே 10,000 ரூபாய் எஞ்சி விட்டது. இதனை உரியவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். பணத்தை சேர்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும், மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். வாங்கக்கூடியவரும் நான் வாங்கினேன், ஆனால் இதனுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை, என்னால் இதை பொறுப்பெடுக்க முடியாது என்ற சர்ச்சைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பகுதி எடுத்துக்கொள்வது, மாடு என்றால் அந்த மாட்டுடைய அந்த பிராணியிலிருந்து வாளுடைய பகுதியை எடுத்துக்கொள்வது அல்லது அவர்களுக்கு விருப்பமான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய முன்னைய கலந்துரையாடல் குர்பான் உதுஹியா தொடர்பில் பொதுவானதாக அமையப்பெற்றிருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பின்னணியில் இம்முறை கூட்டு குர்பான் தொடர்பில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பலராலும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய எங்களுடைய கலந்துரையாடலை கூட்டு குர்பான் தொடர்பில் நாங்கள் அமைத்து கொள்ள உத்தேசித்துள்ளோம். அந்த அடிப்படையில் இன்று எங்களோடு இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஃபத்வா குழு இணைப்பாளர் அஷேக் மஃபாஹிம் அஹ்சனி அவர்கள். முதலில் நாங்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உதுஹியாவை தனியாக கொடுப்பது சிறந்ததாக இருந்தாலும் அதனை கூட்டாக நிறைவேற்றுவதில் தான் பலரும் கரிசனை செலுத்துகின்றார்கள். இது தொடர்பில் மார்க்கத்தில் வலியுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? ஆம் ஷேக் அவர்களே, முக்கியமான ஒரு கேள்விதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை கடமையானதாகவும் இன்னும் சில விடயங்களை சுன்னத்தானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய உதுஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உதுஹியாவை நாம் பிறை 10 பெருநாளன்று தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள் 11, 12, 13 ஆகிய இந்த தினங்களிலே நாம் அந்த உதுஹியாவை அறுத்து அல்லாஹுக்காக பகிர்ந்தளிக்கின்றோம். இவற்றிலே நாம் முக்கியமாக எங்களுடைய இந்த உதுஹியாவுடைய பிராணிகளை பொறுத்தவரையில் ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இவற்றிலிருந்து தான் நாம் உதுஹியாவை நிறைவேற்ற வேண்டும். இதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஆடு அதே போன்று மாடும் எங்களுக்கு உதுஹியாவுடைய பிராணிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றிலிருந்தே நாம் என்ன செய்கின்றோம்? அவற்றை கொடுத்து வருகின்றோம். ஷேக் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி மிக முக்கியமான ஒன்றுதான். உதுஹியாவை பொறுத்தவரையிலே ஒருவர் அது ஒரு சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இன்னும் சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் அது கட்டாயமான ஒன்று, வாஜிபான ஒன்று என்ற அளவுக்கு உலமாக்கள் அதனை பற்றி பேசுகின்றார்கள். அதிலே நாம் பொதுவாக ஷாஃபிஈ மத்ஹபுடைய அடிப்படையிலே எங்களுடைய நாட்டிலே எல்லா விடயங்களும் நடாத்தப்படுகின்றமையால் அவர்களுடைய கருத்து பிரகாரம் சுன்னா முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுன்னா முஅக்கதாவுடைய இந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே இதனை ஒருவர் தனியாக, நீங்கள் கூறியது போன்று தனியாக நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் அந்த பிராணியை தனியாக அறுத்து ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ கூட்டாக 7 பேருடன் சேர்ந்து நிறைவேற்றாமல் தனியாக நிறைவேற்றுவதே தான் மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்மையும் அதிகமாகவும் கிடைக்கின்றது. ஒருவர் ஒரு ஆட்டை தனியாக கொடுப்பதை விட ஒரு மாட்டை தனியாக கொடுப்பது அல்லது ஒரு ஒட்டகத்தை தனியாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது. எந்த அளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பிராணிகள் கொழுத்த சதையுடையதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மைகளிலும் இரட்டிப்பாகும், நன்மைகளும் பன்மடங்குகளாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. என்றாலும் தற்காலத்திலே நாம் பார்க்கின்றோம், அதிகமான இடங்களிலே, அது நகர்ப்புறமாக இருக்கலாம் அல்லது கிராமப்புறங்களிலாக இருக்கலாம், எல்லோரும் கூட்டு குர்பானி என்ற பெயரிலே சேர்ந்து அந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய காட்சிகளை, நிறைவேற்றக்கூடிய முறைகளை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். தனியாக கொடுப்பது தான் சிறந்தது. என்றாலும் இவ்வாறு கூட்டாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனியாக யாருக்கெல்லாம் கொடுத்து கொள்ள முடியாதோ அப்படியானவர்கள் சேர்ந்து 2 பேர், 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது 5 பேர் இவ்வாறு சேர்ந்து ஒரு பிராணியை கூட்டாக சேர்ந்து கொடுப்பது
அதுவும் ஏற்றமானது தான், தனியாக கொடுப்பதற்கு முடியாத சந்தர்ப்பத்திலே. இருந்தாலும் ஷேக் அவர்கள் கேட்பது தற்போது இருக்கக்கூடிய கூட்டு குர்பானி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது 7 பேர் சேர்ந்து கொடுப்பதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர்த்து ஒரு மஹல்லாவிலே என்ன செய்வார்கள், அல்லது ஒரு ஊர் ஜமாத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கான ஒரு கமிட்டி அவர்கள் ஃபார்ம் பண்ணி என்ன செய்வார்கள் என்றால், அனைவரும் சேர்ந்து சல்லிகளை பணங்களை ஒன்று சேர்த்து கூட்டாக அந்த குர்பானியை நிறைவேற்றுவார்கள். நாம் இவ்விடத்திலே 2 விடயங்களை விளங்க வேண்டும். ஒன்று, 7 பேர் சேர்ந்து கொடுப்பது அதற்கு கூட்டு குர்பானி என்று சொல்வதா, அல்லது ஒரு மஹல்லா ஊர் ஜமாத்தினர்கள் சேர்ந்து அதனை நாம் அனைவரும் பணங்களை ஒன்று சேர்த்து 7 பேராக இருந்தாலும் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் சேர்ந்து கொள்வது, இதற்கும் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று என்று எங்களுக்கு சொல்லலாம். இருந்தும் தனியாக நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் கூட்டாக அந்த குர்பானியை என்ன செய்யலாம், நிறைவேற்றி கொள்ளலாம். குர்பானிக்குரிய பிராணியை பார்க்காமல் அதனுடைய செலவீனங்களை வரையறுக்காமல் எவ்வாறு ஒரு பங்கு இவ்வளவு தான் என்பதை நிர்ணயிக்க முடியும்? பெரும்பாலும் குர்பான் உடைய அந்த பிராணிக்கு விலையை நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த குர்பானை நிறைவேற்றக்கூடிய காலப்பகுதியிலே அந்த பிராணிக்கு சந்தை விலையிலே எவ்வளவு அதன் விலை இருக்கின்றதோ அதனை பார்த்துத்தான் அந்த விலைகளை அதனை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது அதனை கொடுப்பதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நிர்ணயிக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக அந்த பிராணி கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணி சாதாரணமாக ஒரு 200 ராத்தல் மாடாக இருந்தால் சந்தை விலைப்படி 200 ராத்தல் மாட்டிற்கு எத்தனை ரூபாய் செல்கின்றதோ அந்த விலையை நிர்ணயித்து கொள்ளலாம். அதே போன்று அந்த குர்பானை நாம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கு வேலை செய்வதற்கு வருவார்கள். கூலிக்காக நாம் என்ன செய்வோம், ஆட்களை சேர்ப்போம். இப்படியானவர்களுக்கு எவ்வளவு கூலி போகின்றதோ அந்த கூலி, அதே போன்று அன்றைய நாளிலே அந்த இறைச்சிகளை பகிர்ந்தளிப்பதற்காக வேண்டி டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஏதாவது இருக்கலாம். இப்படியான செலவுகளையும் சேர்த்து அந்த மாடுகளுக்கோ அல்லது அந்த பிராணிகளுக்கான விலைகளை என்ன செய்யலாம், தீர்மானித்து கொள்ளலாம். குர்பானிக்காக பிராணிகளை வாங்குவதற்காக சேர்க்கப்படக்கூடிய பணங்கள் எஞ்சுகின்ற போது இதனை உரியவர்களுக்கு மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமா? ஆம் ஷேக் அவர்களே, மிக முக்கியமானதொரு கேள்வி. பொதுவாக இந்த உதஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் தானாக முன்னின்று அதை நிறைவேற்றுவதே தான் மிகவும் சிறப்புக்குரியது. முடியாமல் போகக்கூடிய நேரத்திலே, சந்தர்ப்பம் கிடைக்காத நேரத்திலே என்ன செய்யலாம் என்றால், இன்னும் ஒருவரை அல்லது ஒரு நிறுவனத்தை அல்லது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை பொறுப்பாக ஆக்க முடியும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு பிராணிகளுக்கும் உதாரணமாக 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுப்பதாக இருந்தால் அந்த 7 பேருக்கான மாட்டுக்குரிய விலையை அவர்கள் என்ன செய்வார்கள், நிர்ணயிப்பார்கள். இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு நபருக்குரிய பெருமானம், ஒரு பங்குக்குரிய பெருமானம் எவ்வளவு என்பதையும் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். உதாரணமாக ஒரு மாட்டுக்குரிய விலையை தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே அதில் ஒரு பங்குக்குரியது 30,000 ரூபாய் என்று அவர்கள் நிர்ணயித்து விட்டால் 7 பேர்கள் இணையக்கூடிய நேரத்திலே கிட்டத்தட்ட 2,10,000 ரூபாய் பணம் சேருகின்றது. இந்த பணத்தை அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அதிலே அவர்கள் தரக்குறைச்சல் அல்லது மோசமான கெடுபிடிகள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் நாளை விசாரிக்கப்படுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த பணத்தை இவர்கள் எடுத்துவிட்டால் முழுமையாக இந்த உதஹியாவுடைய விடயங்களுக்கே அந்த பணங்கள் செலவு செய்யப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக வேறு எந்த ஒன்றுக்கும் அவர்களுக்கு செலவு செய்வதற்கு முடியாது. தற்போது கூட்டாக அந்த குர்பானை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே ஒரு உதாரணமாக ஒரு மஸ்ஜித் ஃபெடரேஷன் அல்லது அந்த விடயத்தை மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அல்லது குர்பான் கமிட்டி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மொத்தமாக ஊர் ஜமாத்தினர்கள் அல்லது ஒரு ஏரியாவிலே அவர்கள்தான் குர்பானை கூட்டாக நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பணத்தை சேர்த்ததற்கு பின்னால் மொத்தமாக அவர்கள் என்ன செய்வார்கள், பிராணிகளை வாங்குவார்கள். வாங்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் விலையை ஒரு விலைக்கு தீர்மானித்திருப்பார்கள். இருந்தாலும் அந்த பிராணி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே விலை குறைவாக கிடைக்கும்.
2,10,000 ரூபாய் அவர்களுக்கு சேர்த்து கொண்டார்கள் என்றால் விலையை, அதாவது குர்பானை வாங்கக்கூடிய நேரத்திலே, பிராணியை வாங்கக்கூடிய நேரத்திலே அந்த பிராணிக்கு கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் செலவாகும் என்று வைத்துக்கொள்வோம். அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டுடைய செலவுகள் இருக்கலாம், வெளியூர்களில் இருந்து கொண்டு வருவதாக இருந்தால் இப்படியானது, அல்லது நாங்கள் குர்பானை அறுப்பதற்கு 2-3 நாளைக்கு முன்னால் வாங்கிவிட்டால் அந்த பிராணிக்குரிய செலவுகள் இருக்கும், அதற்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்படியான செலவுகள் எல்லாம் மொத்தமாக 1,80,000 ரூபாய் என்று வைத்துக்கொண்டு அதனை அறுக்கக்கூடிய நேரத்திலே அறுவை செலவுகள், பகிர்ந்தளிக்கக்கூடிய செலவுகள், இவைகள் எல்லாம் போக மொத்தமாக 10,000 ரூபாய் எஞ்சிவிட்டது, ஒரு பிராணியிலே எஞ்சிவிட்டது என்றால் இதனை கட்டாயமாக நாம் யாரிடத்திலே அந்த பணத்தை சேர்த்தோமோ அப்படியானவர்களுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். நாம் கூட்டு குர்பான் செய்து விட்டோம் என்று 2 லட்சம் ரூபாய் தான் ஒரு பிராணிக்கு செலவு வைத்திருக்கின்றது என்றால் அதிலே 10,000 ரூபாய் எஞ்சிவிட்டது. இதனை உரியவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து வேறொரு ப்ராஜெக்டை நாம் செய்வோம் என்று அந்த பணத்தின் மூலமாக உரியவர்களுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்வதற்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கோ குர்பானுடைய கமிட்டிக்கோ அல்லது அதுக்கு பொறுப்பாக இருந்து செய்யக்கூடியவர் எவருக்குமே அனுமதி கிடையாது, மார்க்கத்திலே தடை. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பணத்தை சேர்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும், மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். பணத்தை சேர்க்கக்கூடிய நேரத்திலே உரிய அந்த செலவுகளுக்கான பணத்தை அவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். உரியவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், இதிலே ஏதும் எஞ்சிவிட்டால், மிகுதமாகிவிட்டால் அதனை நாம் என்ன செய்வோம்? உங்களுக்கு திருப்பி தருவோம், அல்லது எங்களுடைய மஸ்ஜிதுடைய ஒரு தேவை இருக்கின்றது, அல்லது ஊருடைய ஒரு தேவை இருக்கின்றது, எதற்காக நாம் செலவு செய்வோம், அல்லது முஸ்லிம்களுடைய நலவுகளுக்கு நாம் செலவு செய்வோம் என்ற அனுமதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் அதற்காக செலவு செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த பணங்கள் உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சில இடங்களில் இந்த பிராணிகளை அறுத்ததன் பிற்பாடு விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இவ்வாறு பிராணிகளை அறுத்ததன் பிற்பாடு விலைகளை நிர்ணயிக்க முடியுமா? பொதுவாக உதஹியா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இதனை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் அதனுடைய பரிபூரணமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த உதஹியாவை பொறுத்தவரையிலே, இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் வெறுமனே இந்த இபாதத் இறைச்சியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று மாத்திரம் கிடையாது. மாற்றமாக இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் நாம் கொடுக்கக்கூடிய முழு பிராணிக்கும் உரிய நன்மையைத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கின்றான்? தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த குர்பானுடைய இந்த செயல் இருக்கின்றதே, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இந்த உதஹியாவுடைய மாமிஷங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது. அந்த உதஹியாவுடைய இறைச்சி அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது. அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது. மாற்றமாக தக்வா, ஒரு அடியான் செய்யக்கூடிய இந்த இபாதத்தினுடைய இஹ்லாஸ், தக்வா தான் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைகின்றது. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உதஹியாவினுடைய பெருமதியை பற்றி சொன்னார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே உதஹியாவை நிறைவேற்றக்கூடிய அடியானுக்கு எப்படியான நன்மை கிடைக்கும் என்றால், வ இன்னஹா லயுத்தா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே இவர் கொடுத்த அந்த உதஹியாவுடைய பிராணி கொண்டு வரப்படும். எவ்வாறு கொண்டு வரப்படும் என்றால், பி குரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அத்லாஃபிஹா, நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய கொம்புகளும், அதே போன்று அதனுடைய முடிகளும், அதனுடைய குளம்புகளும், இவை அனைத்தும் நாளைய கியாமத்துடைய நாளையிலே மனிதனுக்கு நன்மையாக கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடியது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷஈரத்துன் ஹசனத்துன், நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்கின்றான். ஆனால் நாம் இவ்வாறு உதஹியாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த உதஹியா பிராணிக்கு விலையை தீர்மானிப்பது அந்த உதஹியா பிராணி உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதனுடைய விலையை நாம் தீர்மானிக்க வேண்டும். அறுத்ததற்கு பின்னால் அதனுடைய இறைச்சியை நிறுத்திவிட்டு விலையை தீர்மானிப்பது அது மார்க்கத்திலே
அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை கிடையாது. ஏனென்றால் நாம் வெறுமனே உதஹியா கொடுப்பது இறைச்சி மாத்திரம் அல்ல. நான் குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, மாட்டில் அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய முடிகளாக இருக்கலாம், அதனுடைய குழம்புகளாக இருக்கலாம், அதே போன்று அதனுடைய தோலாக இருக்கலாம், கொம்பாக இருக்கலாம், இவை எந்த ஒன்றுக்குமே நன்மை இல்லாமல் இல்லை. அனைத்துக்குமான நன்மையைத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உதஹியாவை அறுப்பதற்கு முன்னால், அந்த பிராணியை அறுப்பதற்கு முன்னால் முழுமையாக விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் விலையை பேசி தீர்மானித்து கொள்ள வேண்டும். அந்த பிராணியை நாம் அறுக்கக்கூடிய நேரத்திலே இந்த பிராணி யாருக்கு சொந்தமானது என்பது இருக்க வேண்டும். யாருக்கு சொந்தமானது என்பது இருக்க வேண்டும். அங்கு ஒரு சில சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம், நாம் என்ன செய்து விட்டோம், இவ்வாறு அறுத்ததன் பின்னால் விலையை தீர்மானிப்பது என்றால் நாம் மாட்டையோ அல்லது ஆட்டையோ அறுத்து விட்டோம். இந்த நேரத்திலே அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததான ஒன்றாக இல்லை. இப்படியான நேரத்திலே விற்கக்கூடியவரும் என்ன செய்ய மாட்டார், சில போது நான் உங்களுக்கு தந்து விட்டேன், நீங்கள் அறுத்து விட்டீர்கள், அதனை என்னால் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லலாம். வாங்கக்கூடியவரும் நான் வாங்கினேன், ஆனால் இதனுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை, என்னால் இதை பொறுப்பெடுக்க முடியாது என்ற சர்ச்சைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அறுப்பதற்கு முன்னால் முழுமையாக விலையை தீர்மானித்து விட வேண்டும். அது அந்த உதஹியாவை நிறைவேற்றக்கூடியவர், அந்த பிராணியை வாங்கக்கூடியவர் கடனுக்கு வாங்கினாலும் பரவாயில்லை, விலை தீர்மானிக்கப்பட்டு அறுக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு சொந்தம் என்று இருக்க வேண்டும். அவ்வாறு ஒருவருக்கு சொந்தமாக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த உதஹியாவை அறுத்து அவர் என்ன செய்ய வேண்டும், அதனை குர்பான் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பல சர்ச்சைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். மார்க்கம் அதனை தடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக ஆலிம்கள், உலமாக்கள் இது தொடர்பாக நிறைய எல்லா இடங்களிலும் பேசியும் எழுதியும் இருக்கின்றார்கள். அந்த விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நானும் ஒரு பங்குதாரர் என்ற அடிப்படையில் அறுக்கப்படும் பிராணியுடைய இந்த பகுதிகள் எனக்கு வர வேண்டும் என்று ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆம் ஷேக் அவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது உதஹியாவை நாம் நிறைவேற்றுவதனுடைய நோக்கம் நான் மாத்திரம் உண்டு சந்தோஷமாக இருப்பது கிடையாது. மாற்றமாக இந்த உதஹியாவு 10வது நாள், 11, 12, 13வது இந்த நாட்களிலே நான் மாத்திரம் அல்ல, நானும் எனது குடும்பமும் என்னை சுற்றி இருப்பவர்களும் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்கள் அனைவரும் அன்றைய நாட்களிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். யாரும் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய காலம் அல்ல, நாட்கள் அல்ல, சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாட்கள். ஒரு தடவை ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஐயாமு நஹர் வ ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின். இந்த பெருநாளுடைய தினம், அதே போன்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், இந்த நாட்களிலே ஒரு அடியான் சந்தோஷமாக உண்டு கழித்து குடிபானங்களை அருந்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த குர்பானை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இதன் மூலமாக என்ன செய்யலாம், எனக்கான ஒரு பங்கையும் எடுத்துக்கொள்ளலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபக்குலு மின்ஹா, நீங்களும் அதிலிருந்து என்ன செய்யுங்கள், சாப்பிட்டு கொள்ளுங்கள். வஅத்இமுல் கானிஅ வல் முஅத்தர், அதே போன்று அந்த உணவை, அந்த உதஹியாவை யாரெல்லாம் உங்களுக்கு பக்கத்திலே உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள், குடும்பத்தார்கள் இருப்பார்கள், அல்லது வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், இப்படியானவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். கேட்கக்கூடியவர்கள், கேட்காதவர்கள், இவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை பங்கு வைக்க வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர்களுடைய கிதாபிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உதஹியாவை அறுத்ததன் பின்னால் நான் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வது, அதே போன்று 3ல் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த பகுதிகளை ஏனையவருக்கு நாம் சதக்காவாக கொடுக்க வேண்டும். வெறுமனே நான் மாத்திரம் அதனை சாப்பிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் அன்றைய நாளிலே பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அப்படியானவர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் அந்த பிராணியை அறுத்துவிட்டு அதனுடைய மாமிசங்களை என்ன செய்கின்றார்கள், ஷேக் அவர்கள் கேட்டது போன்று அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் பிரித்து கொள்கின்றார்கள். இது ஒரு தவறான முறையாகும். இதில் அவர்கள் செய்யப்பட வேண்டியது, நாமும் எடுத்துக்கொண்டு
அதே போன்று அதிலே ஏழை எளியவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் கட்டாயமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற விடயத்தை மார்க்க குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதனோடு தொடராக சில ஊர்களிலே அறுக்கப்படும் மாடுகளுக்கு மூளை இல்லை, இன்னும் சில இடங்களில் இந்த பிராணிகளுடைய கால்கள் இல்லை, இன்னும் சில ஊர்களிலே நாக்குகள் வாள்கள் இல்லாத நிலைகள் கூட அவதானிக்கப்படுகின்றன. இவ்வாறான முறைகேடுகள் நடக்கின்ற போது இந்த அமல் அலட்சியப்படுத்தப்படும் அல்லவா? எதிர்காலத்தில் இந்த அமலில் ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்கள் முன்வராமல் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அல்லவா? ஆம் ஷேக் அவர்களே, மிக முக்கியமாக இந்த குர்பானை நிறைவேற்றுவது என்பது ஒரு இபாதத். வெறுமனே இதனை அறுத்து பங்கு போட்டுக் கொள்வதல்ல. அதே போன்று இதனை அறுத்து ஒவ்வொருவருக்கும் விருப்பமான பகுதிகளை அதிலிருந்து எடுத்து செல்வது கிடையாது. மாற்றமாக அனைவரும் பொருந்தி கொள்ளக்கூடிய அடிப்படையிலே தனக்கான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிகளை சதக்கா செய்துவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஷேக் அவர்கள் சொல்வது போன்று இந்த குர்பானை உதஹியாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் எனக்கு இது தான் விருப்பம், நான் இதை எடுத்துக்கொண்டு போவது, எனக்கு அந்த பகுதி விருப்பம், அதை எடுத்துக்கொண்டு போவது, இப்படியாக இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொருக்கு விருப்பமாக இருக்கலாம். அதனால் அறுக்கக்கூடியவர்கள் அல்லது குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அனைவருடைய அனுமதியும் இருக்கக்கூடிய நேரத்திலே, கூட்டாக நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, அவர்களுடைய அனுமதி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய அனுமதியோடு அதிலே அவருக்கு விருப்பமான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. மீதமான பகுதிகளை அவர் சதக்கா செய்துவிட வேண்டும். கூட்டாக இந்த அமல் நிறைவேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதில் வேலை செய்யக்கூடிய ஆமில்கள் அவர்கள் நினைத்தாற்போல் இந்த இறைச்சியை பயன்படுத்த முடியுமா? உதஹியா என்பது ஒரு இபாதத் என்ற வகையிலே இதற்காக வேலைக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்ததை போன்று அந்த இறைச்சிகளை பயன்படுத்துவதற்கு முடியாது. அதற்கு பொறுப்பானவர், அதனை நிறைவேற்றக்கூடியவர் அதற்கு பொறுப்பாக இருப்பார். அல்லது கூட்டாக நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த நிறுவனம் அல்லது அந்த மஸ்ஜித் நிர்வாகம் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். அவர்கள் அந்த விடயங்களை கட்டாயமாக கண்காணித்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிகமான பிராணிகள் அந்த இடத்திலே அறுக்கப்பட்டு அவைகள் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்திலே அங்கு சில நேரங்களில் அதனை எடுத்து அதனை மாமிசமாக சமைத்து என்ன செய்கின்றார்கள், சாப்பிடுவதற்கான ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இப்படியான நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே உண்மையிலே அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுமதியோடு கொடுக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் இதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சமைத்து கொள்ளுங்கள் என்று. அவர்கள் தரக்கூடிய நேரத்திலே அது அவர்கள் சதக்காவாக தருவார்கள். அதனை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆனால் அதற்கு மாற்றமாக அறுக்கக்கூடியவர்கள், அதற்கு வேலை செய்ய வரக்கூடியவர்கள் என்ன செய்வது, அவர்களுடைய கூலிக்காக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வது. மாடு என்றால் அந்த மாட்டுடைய அந்த பிராணியிலிருந்து வாளுடைய பகுதியை எடுத்துக்கொள்வது, அல்லது அவர்களுக்கு விருப்பமான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். என்ன சொல்லியிருக்கின்றார்கள், நாம் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த 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 உதஹியாவுடைய பிராணியிலிருந்து அதற்கு வேலை செய்ய வரக்கூடியவர்கள், கூலிக்காக வரக்கூடியவர்களுக்கு நாம் வேறு கூலியைத்தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய இதிலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த விடயங்களிலே கண்டிப்பாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் எங்களுக்கு கிதாபுகளிலே பார்க்க கிடைக்கின்றது. அதனால் என்ன செய்யக்கூடாது, கூலிக்கு வருபவர்களும் அலட்சியமாக இதனை செய்துவிடக்கூடாது. ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இவ்வாறு அலட்சியம் செய்யக்கூடிய நேரத்திலே எதிர்காலத்திலே குர்பானை நிறைவேற்றுவதற்கு வரக்கூடியவர்கள் இப்படியான இந்த செயல்பாட்டின் மூலமாக அந்த குர்பானை நிறைவேற்றாமல் இருந்து விடுவார்கள். அதனால் இதிலே மிகவும் கவனமாக நடந்து கொள்வதுதான் ஏற்றமான விடயம். உதுகியாவுக்குரிய பணத்தை சதக்கா செய்வதால் உதுகியாவை நிறைவேற்றிய நன்மை கிடைக்குமா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பொதுவாக உதஹியாவை பொறுத்தவரையிலே அது ஒரு தனியான ஒரு வணக்கம். எவ்வாறு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எப்படி தனியான ஒரு இபாதத்தோ அதே போன்றும் உதஹியா என்பதும் தனியான ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மிகவும் அவதானமாக நாம் இருக்க வேண்டும். ஒருவர் என்ன செய்கின்றார் என்றால், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தொழுதுவிட்டு வன்ஹர், அவனுடைய பெயரிலே நீங்கள் அறுத்து கொடுங்கள், அறுத்து பலியிடுங்கள், அதை பகிர்ந்தளியுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான்,
குல் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி. இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய இபாதத் வணக்கம், வமஹ்யாய வமமாத்தி என்னுடைய உயிர் என்னுடைய வஃபாத் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இவற்றிலிருந்து விளங்குகின்றது உதஹியா என்பது அது தனியான ஒரு இபாதத். நாம் பார்க்கலாம், உதஹியாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஊரிலே கஷ்டமான ஒரு குடும்பம் இருக்கின்றது, இந்த பணத்தை அவர்களுக்கு நாம் சதகாவாக கொடுத்து விடுவோமே, அல்லது திருமணம் முடிப்பதற்கான ஒரு குமரி பெண் இருக்கின்றார், அவருடைய காரியத்தை இந்த பணத்தால் செய்து கொடுத்து விடுவோமே என்று பலரும் பேசுகின்றார்கள், யோசிக்கின்றார்கள். ஆனால் அந்த சதக்காவை எங்களுக்கு எல்லா காலத்திலும் நிறைவேற்ற முடியும். அது முஹர்ரம் மாதத்திலும் நிறைவேற்ற முடியும், ஷவ்வால் மாதத்திலும் நிறைவேற்ற முடியும், அல்லது ரமதானுடைய மாதத்திலும் அந்த சதக்காவை நிறைவேற்ற முடியும். ஆனால் உதஹியா என்பது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உதஹியா என்பது தனியான இபாதத். அது நிறைவேற்றப்படக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10, 11, 12, 13வது நாட்களில் மாத்திரம்தான். வேறு நாட்களில் அதனை நிறைவேற்ற முடியாது. அந்த வகையிலே நாம் இந்த உதஹியாவுக்காக நாம் சேர்க்கக்கூடிய இந்த பணத்தை, அல்லது உதஹியாவை நிறைவேற்ற வேண்டும் ஆசை இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலியிடுவது, அல்லாஹுக்காக பகிர்ந்தளிப்பது, அதன் மூலமாகத்தான் அந்த நன்மை கிடைக்கும். அதற்கு மாற்றமாக சதகா செய்வதன் மூலமாக அது சதகாவுடைய நன்மை தான் கிடைக்குமே ஒழிய, இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும், அதனுடைய குழம்புகளுக்கும், அதனுடைய கொம்புகளுக்கும், அதனுடைய தோள்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அலாதியானது, மிக வித்தியாசமானது. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், இதற்காக உதஹியாவை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் அந்த பணத்தை கொண்டு போய் வேறொரு சதகாவை செய்துவிடாமல் முழுமையாக இந்த உதஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அவ்வாறே நாம் செய்து கொள்ள வேண்டும். 1/2 கிலோ இறைச்சியே இவ்வருடம் குர்பான் இறைச்சியாக கிடைக்கப்பெற்றது என்றும், இந்த இறைச்சியை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஃபோட்டோ பிடித்துவிட்டுத்தான் அதனை எமக்கு பகிர்ந்தளித்தார்கள் என்றும் ஒருவர் கவலையாக இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். அவருடைய தகவலின் உண்மைத்தன்மைகள் எவ்வாறு இருப்பினும் இந்த ஃபோட்டோ கலாச்சாரம், குறிப்பாக குர்பானுடைய விடயத்தில் இது மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டவையா? இதில் மிக முக்கியமான பல விடயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், நாம் வாழக்கூடிய சூழல் எவ்வாறான சூழல் என்பது எங்களுக்கு தெரியும். நாம் எங்களோடு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய எந்த விடயங்களாக இருந்தாலும், அது இபாதத்தாக இருக்கலாம், ஏனைய மனிதாபிமான விடயங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஏனைய மதத்தினரை, ஏனைய மத சகோதரர்களை நோவினைக்கு உள்ளாக்கக்கூடாது. அவ்வாறு உள்ளாக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த இபாதத்துக்கான பரிபூரணமான நன்மை எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், இந்த இறைச்சியை நாம் பகிர்ந்து அளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இந்த ஃபோட்டோக்களை எடுப்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் ஃபோட்டோக்கள் எடுத்து அதனை நாங்கள் பகிரக்கூடிய நேரத்திலே, அல்லது நாங்கள் உதஹியாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, பிராணிகளை அறுக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஃபோட்டோக்களை எடுத்து நாம் பகிரக்கூடிய நேரத்திலே உண்மையிலே அது சமூகத்துக்கு மத்தியிலே பாரிய விளைவுகளை, பிரச்சினைகளை எங்கள் அளவிலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த உதஹியாவை நிறைவேற்றக்கூடியவர் இஹ்லாஸோடு அவர் நிறைவேற்ற வேண்டும். நான் நிறைவேற்றுவது, நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிராணி மிகப்பெரியது, அல்லது நான் கொடுக்கக்கூடிய இந்த இறைச்சியினுடைய இந்த அளவு பார்சல் இது மிகவும் பெருமதியானது அல்லது பெரியது என்று காட்டுவதற்காக இந்த ஃபோட்டோக்களையும் அவைகளையும் நாம் எடுத்து பகிர்வது இருக்கின்றதே, எங்களுடைய இஹ்லாஸ் அது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. எந்த விடயங்களையும் தேவைக்கு ஏற்றது போல் நாம் ஆக்கிக் கொள்வதிருக்கின்றதே, எங்களுடைய இபாதத்துக்களை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு எங்களால் முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த அல் குர்ஆன் வசனத்தை நான் ஞாபகம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலாவிடத்திலே உங்களுடைய மாமிசங்களோ, உங்களுடைய இரத்தங்களோ, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய அந்த இரத்தங்களோ மாமிசங்களோ வந்தடைவதில்லை. மாற்றமாக நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இஹ்லாஸ், எங்களுடைய அந்த தக்குவா தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்றடைகின்றது. எனவே இந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இவ்வாறான விடயங்களிலே ஈடுபடாது, தக்குவாவை கொண்டு வரக்கூடிய, இஹ்லாஸை உறுதிப்படுத்தக்கூடிய இபாதத்தை, இந்த விடயங்களை செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்.
ஒரு விடயம் பல நாட்களாக சோசியல் மீடியாக்களில் உலா வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது ஏழைகளுடைய சட்டிக்குள் இருக்க வேண்டிய இறைச்சி பணக்காரர்களுடைய ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கிறது என்ற விடயம். இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்? இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே முன்னால் நாங்கள் ஞாபகப்படுத்தியது போன்று ஒருவர் உதஹியாவை நிறைவேற்றுகின்றார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? தனக்கான ஒரு பகுதியை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த பாடு ஏழை எளியவர்களுக்கு, அதே போன்று பக்கத்து வீட்டார்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு அவர் அந்த இறைச்சியை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் முன்னால் சொன்னது போன்று முழுமையாக நான் எடுத்து என்னுடைய வீட்டினுடைய அந்த குளிர்சாதன பெட்டியிலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வைத்து அதனை காலாகாலம் நான் உண்டு கொண்டிருப்பது அவ்வளவு இந்த இபாதத்துக்கு உகந்ததானதல்ல. எனக்கும் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அத்தோடு அதனை முன்னால் குறிப்பிட்ட அந்த அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. வாத்திஅமுல் கானிஅ வல் முஅத்தர், தேவையுடையவர்கள், சிரமமானவர்கள், ஏழை எளியவர்கள், பக்கத்து வீட்டார்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் அதனை நான் பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே தான் அந்த இபாதத் பரிபூரணம் அடைகின்றது. அந்த இபாதத்துக்கான கூலி எங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து விடுகின்றது. எனவே நாம் எங்களுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதோடு ஏனைய பகுதிகளை அந்த ஏழை எளியவர்கள், நீங்கள் குறிப்பிடுவது போன்று அந்த ஏழை எளியவர்கள் அதனை சமைத்து உண்டு சந்தோஷமாக இருப்பதற்கான விடயங்களையும் நாம் இந்த இபாதத்திலே கட்டாயமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த கலந்துரையாடலில் எங்களால் முடிந்தவரை பல்வேறு கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான தெளிவுகளை தருவதற்கு முயற்சித்திருக்கின்றோம். சந்திப்போம் இன்னும் ஒரு கலந்துரையாடலில், இன்னும் ஒரு நிகழ்ச்சியில். நான் நளிர் நசீர்.